அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எவ்வளவோ அற்புதங்கள், அதிலும் எவ்வளவோ பக்தர்களுக்கு இருக்கும் இன்னல்களையெல்லாம் நாம் பார்த்த பொழுது நமக்கு இருக்கும் சங்கடம்லாம் அவ்வளோ பெருசு இல்லையே அப்படின்னு நினைக்கும் அளவிற்கான சங்கடங்கள், அதை பற்றின கதைகள், அதற்கு மகான் அவர்களுக்கு கொடுத்த தீர்வுகள் இவ்வளோ பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது இதெல்லாம் நமக்கு பல விஷயங்களை நினைவூட்டும். லீலை அப்படின்னா என்ன? ஒரு மகான் தெய்வம் தன் பக்தனை காக்க வேண்டும், அவரின் நிலையை உயர்த்த வேண்டும். இந்த இடையூறு மிகுந்த இந்த வாழ்க்கையிலிருந்து அவரை எப்படியாவது கடை தேற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்னா, லீலை எப்பேற்பட்ட லீலையாகவும் இருக்கலாம். அதிலும் நம் மகா சுவாமிகள் அப்படி கருணையோடு என்ன செய்வார், பல கஷ்டங்களை தான் வாங்கி கொண்டிருப்பார். ஆனால் அது யாரை காப்பாற்றுவதற்கு, யாரை கடை தேற்றுவதற்கு, எந்த பக்தரின் நிலையை உயர்த்துவதற்கு என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. லீலைன்னு வந்துடுத்துனாலே அதற்கு ஏன், எதற்கு, எப்படி என்ற தர்க்கத்திற்கே இடம் கிடையாது. அதற்கு மகான் மேல் நாம் வைத்திருக்கும் அபாரமான நம்பிக்கை, மகான் தன் பக்தர்கள் மேல் வைத்திருக்கும் அபரிமிதமான கருணை, இந்த ரெண்டும் தான் அந்த இடத்தில் மிஞ்சி நிற்கும் இல்லையா. அதாவது இந்த தேசம் முழுக்க நடந்து வந்த நம் மகான் இந்த தேசம் உய்ய வேண்டும், இந்த தேசத்தில் வாழும் மக்களாகிய நாம் உய்ய வேண்டும் என்பதற்காகவே தன் பதம் வலிக்க, தன் பதம் பட நடந்து வந்த நம் மகா சுவாமிகளின் பாதத்தில் ஒரு நாள் 2 கால்களிலும் பிரச்சனை. ஒரு அக்ரஹாரம் வழியாக நடந்து வரும் பொழுது ஆரத்தி எடுப்பா இல்லையா. எல்லாரும் ஆரத்தி எடுக்கும் பொழுது ஒரு அம்மையார், ஒரு சுமங்கலி பெண் அந்த பக்தை ஆரத்தி எடுக்கும்போது அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தால் பெரியவாளின் 2 கால்களுமே பயங்கரமாக வீங்கியிருக்கு. மகான் எவ்வளவு ஒரு மெலிந்த உடலோடு இருப்பார், தேகத்தோடு இருப்பார்னு தெரியும். அவருடைய கால்கள் இப்படி வீங்கியிருக்கான், தட்டிங்க வீங்கியிருக்கு, 2 காலுமே வீங்கியிருக்கு. இதோடு எப்படி இவர் நடந்து வராருன்னு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாருக்கும். அந்த பெண் அழுதே விடுகிறாள். என்ன பெரியவா, கால் இப்படி இருக்கே பெரியவான்னு ஒரே வருத்தம். பெரியவாளுக்கு யானைக்கால் நோயான அந்த விஷயம் அப்படியே பரவி போயிடுது எல்லாருக்கும். எல்லா பக்தர்களும் கெஞ்சி கேட்டுக்கிறா, பெரியவா இவ்வளோ சிரமமாக இருக்கே, இது எதனால் இப்படி வந்தது, உள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா, எதுவுமே தெரியலையே பெரியவா, நீங்கள் தயவு செஞ்சு மருந்து எடுத்துங்கோ பெரியவா, நாங்கள் வேணா மருத்துவர் அழைச்சிட்டு வரோம், நீங்கள் வர வேண்டாம், ஸ்ரீமடத்துக்கே டாக்டரை கூட்டிகிட்டு வரோம், தயவு செஞ்சு மருத்துவம் பார்த்துங்கோ பெரியவா, வைத்தியம் பண்ணிக்கோங்கோன்னு கேட்டால் பெரியவா பதிலே சொல்லலை, அமைதியாக இருக்கார். திருப்பி பக்தர்கள், சிஷ்யர்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கா. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது பெரியவா பார்த்துட்டு சொன்னாராம், ஒன்று பண்ணு, இவ்வளோ கேட்குறல்ல, ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்னை பாரேன், இப்போ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். எல்லாருக்கும் ஒரே ஏமாற்றம். பெரியவாள்கிட்ட இப்படியாவது அவருடைய இந்த வேதனையை குணப்படுத்தணும்னு, நம்மளுடைய மனவேதனை அப்போ தானே சரியாக போகும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பெரியவாளுக்கு இது ஒரு வேதனையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மகான்களை பொறுத்த மட்டில் தம்முடைய இந்த உடலுக்கு, இந்த தேகத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வந்தது என்றால் அதை அவர்களுக்கு வந்ததாகவே கருத மாட்டார்கள். இது என்ன எனக்கா வந்தது, இந்த தேகத்துக்கு தானே வந்தது, நான்ங்கிறது ஆத்மா தானே, ஆத்மாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த உடலுக்கு தானே பிரச்சனை, அதை இந்த உடலே பார்த்துக்கும் அப்படின்னு அவர்கள் இருப்பதால் தானோ என்னவோ அந்த இயற்கை உபாதையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளால் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதே கிடையாது. தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஏதோ என் உடலில் வந்த ஒரு பிரச்சனை, சிக்கல், இது என்ன பாதிக்காது, இந்த உடலைத்தான் பாதிக்கும். அந்த வேற்றுமை, உடல் வேறு ஆத்மா வேறு என்ற அந்த வேற்றுமையை மிக அழகாக அவர்கள் புரிந்து கொண்டதால் தான் அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியோடு புன்னகையோடும் இருந்து வருகிறார் இல்லையா. இப்போ அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே பக்தர்கள் கூட்டம் மகானை தரிசிக்க வருகிறார்கள். அப்படி மகானுக்கு மீண்டும் நமஸ்காரம் பண்ணும்போது அப்படி பார்க்குறா, அவருடைய பாதங்களில் இருந்த பிரச்சனை இப்பொழுது இல்லை. முதல்ல அந்த கால் இப்படி வீங்கி இருந்தது, இப்பொழுது மறுபடியும் அழகாக அந்த மெலிந்த பாதங்கள், மெலிந்த கால்களாக அப்படி மிக அருமையாக மாறியிருக்கு.
எந்த கஷ்டமும் இல்லாதவரை போல் மறுபடியும் மகான் சிரிச்சுட்டே இருக்கார். அவர் முதல்லையும் அப்படி தான் இருந்தார், இப்போவும் அப்படி தான் இருந்தார். இந்த கால் வலியினாலோ இந்த வேதனையினாலோ கால் வீக்கத்தினாலோ அவர் வருத்தப்பட்டதாகவோ வேதனைப்பட்டதாகவோ தெரியவே இல்லை. பெரியவா என்னாச்சு பெரியவா, அப்போது என்ன பண்ணல, சரியாக போயிடுத்தே, நான் ஒன்றும் பண்ணலை, அதுவா வந்தது அதுவா போயிடுத்துன்னு சொல்லி சிரிச்சுட்டே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாராம் மகான். ஆக இதில் எவ்வளவு விஷயங்கள் இதன் பின் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. எந்த பக்தரின் வேதனையை நம் சுவாமிகள் ஏற்றுக்கொண்டு அவருடைய கர்ம வினைகளை போக்கினாரோ அதுவும் நமக்கு தெரியாது. எதனால் இந்த வேதனை அவருக்கு வந்தது தெரியாது. இது எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியாது. அதுவா வந்தது அதுவா போயிடுத்து, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் சுவாமிகள். நமக்கு இதில் ஒரு மிகச்சிறந்த பாடம் இருக்குங்க. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இக்கட்டுகள், எவ்வளவு இடையூறுகள் வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருக்கும். வர்றது நிற்காது. எப்போ வரணுமோ அது கரெக்டாக பிரச்சனைங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் கடமையிலிருந்து நான் நழுவ மாட்டேன். எனக்கு என் கடமையே பிரதானம், கர்மண்யே வாதிகாரஸ்தே, என் கடமையை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நாம் திண்ணமாக நம் கடமையிலேயே நம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தோம் என்றால் இந்த பிரச்சனைகள் ஒரு மாபெரும் பாரமாக நமக்கு தெரிவதில்லை. வந்தது ஒரு சின்ன சிக்கல் இருந்தது, அதுவா போயிடுத்து என்ற அளவில் நம் மனதினை இலகுவாக வைத்து கொள்வதற்கு நம் கடமையின் மேல் நாம் வைக்கும் கவனம் நமக்கு உதவும். அதுவே நம்மை நேர்வழிப்படுத்தும். இதை நாம் இந்த அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? நமக்கு என்ன சிக்கல் வந்தாலும் சரிங்க, அதை மகானின் பாதத்தில் அப்படியே போட்டுட்டு நம்ம வேலையை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து சிக்கல்களும் அனைத்து கவலைகளும் கதிரவனை கண்ட பனி போல் தானாகவே விலகிவிடும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே பாசேதாம் ரிதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.